விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்கள அப்படியே அப் டு டேட்டா வந்து நியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நாட்டு நடப்புலாம் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, நல்லதுன்னு அப்படியே கொண்டாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆனா இது எல்லாமே நம்ம நாட்டு நடப்பு, நம்மளோட சமுதாய மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாமே எங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அது பார்க்கறது தவறு இல்ல. அந்த நாட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாற்றத்த கொண்டாடுறது வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காவும் இருக்கு. லைட்டா இல்ல. ரொம்பவே பொறாமையாவும் இருக்குங்க. இந்த மாரி ஒரு விஷயங்கள் நம்ப பிள்ளைங்களும் அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த மாரி மாற்றங்கள் வந்து அவங்களும் கண்ணும் கருத்துமாக, இதுதாங்க அரசியல், இதுதாங்க சமுதாய மாற்றம், இதுதான் வந்து நாட்டில் இந்த மாரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்கள் வந்து என்னென்ன காரணத்தினால இருக்கு அப்படின்னு, இதையும் கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மாறலாம். அதுக்குன்னு இங்கேயும் ஒரு விஜய் வரணும்னுலாம் காத்திருக்க முடியாது. அந்த மாரி வர முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா மாற்றங்கள வீட்ல இருக்கிற பெற்றோர்கள், நண்பா நீங்க எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல வீட்ல நியூஸ் பேப்பர் வாங்க ஆரம்பிக்கிறீங்களா? அதாவது நெறைய நேரங்கள்ல நாம்ப எல்லாம் படிச்சு வந்தப்ப, டெய்லி நியூஸ் பார்க்கறதுல இருந்து, நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிற அந்த பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இது நெறைய விஷயத்த வந்து கொண்டு வந்துருச்சு. வாங்குனா எங்க டாக்டர் படிக்கிறாங்க? அதான் எல்லாமே ஃபோன்ல படிச்சுட்டு போயிர்றாங்க. அப்படிலாம் நெனைக்காதீங்க. ஃபோன்ல அவங்க அந்த மாரி பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்ல. உண்ம தானே? ஸோ அதனால வந்து இந்த ஒரு பழக்கத்த கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். நான் சொல்றதோட தாக்கம், மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, பிள்ளைங்க நல்லா படிச்சு வருவாங்க, நல்லா வேலை செய்வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்துல சமுதாயத்த உணர்ந்து என்ன நடக்குதுன்னு அறிஞ்சு, அதற்குண்டான தயாராக இருக்கிற ஒரு விஷயமும், நண்பா நம்ம எல்லாருமே சமுதாயமாக நிச்சயமாக செஞ்சே ஆகணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல 10% பிள்ளைங்களுக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக இன்னையிலிருந்து ஒரு பழக்கத்த கொண்டு வாங்க. நியூஸ் பேப்பர் வாங்க ஆரம்பிங்க. சரிங்களா? இது வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மறுபடியும் அங்க நடக்கிற மாற்றங்கள் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து நியூஸ் இந்த மாரி விஷயங்கள் அப்டேட்லாம் ஃபாலோ பண்றதுக்கு. அதே மாரி இங்க நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், ஆர்வம், ஆசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். சரிங்களா? ஓகே. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.